வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு மகாராஷ்டிராவே எல்லா கண்களும் மகாராஷ்டிரா தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாராஷ்டிராவில் மோதல் வெடித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மோதல். அதாவது என்னன்னா, அஜித் பவார் பக்கத்தில் நான் உட்காந்தேன்னா, கேபினெட் மீட்டிங்கில் உட்காந்தேன்னா, கொஞ்ச நேரம் உட்காந்தா கூட வெளியில் போய் நான் வாந்தி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா காங்கிரஸும் என்சிபி இவங்களோட நான் பழகியதே இல்லை அப்படின்னு அதாவது ஒரு தீண்டாமை மாதிரி. இது சொல்கிறது யாருன்னா, ஷிண்டே கட்சியை சேர்ந்த இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் சவந்தா, தனாஜி சவந்தா, நீர்வளத்துறை அமைச்சர். அவர் சொல்கிற கருத்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஊடகங்களில் போயிட்டுருக்கு. அதாவது ஷிண்டேவுடைய கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அஜித் பவார் அவரையும் அவர் கட்சியை சார்ந்தவங்க என் பக்கத்தில் உட்காந்தா எனக்கு வெளியில் போய் வாமிட் எடுக்கிறேங்கிற அளவுக்கு பேசிட்டார். இது இப்போ பெரிய கொந்தளிப்பாகி உமேஷ் பாட்டீல், அஜித் பவார் தரப்பில் இருக்கக்கூடிய செய்தி தொடர் உமேஷ் பாட்டீல் இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டாலும் சரி, இல்லை நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு சொன்னாலும் சரி, அவரை பதவி விட்டு நீக்குங்க, இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம்ட்டாங்க. உடனே சரத்பவார் கட்சியிலேருந்து மகேஷ் தபசே அவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க அது சரத்பவார் எப்படி வச்சுருந்தார் அஜித் பவார், இவ்வளோ கேவலமாக போயிட்டார் அஜித் பவார், இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா, கம்யூனிட்டி இங்கே விளையாடும். அதாவது பவார் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் ரொம்ப இழிவுபடுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி போயிடும். இன்னைக்கு ஷிண்டே சொல்லி அவர் பேசினாரா, இல்லை பிஜேபி கீ கொடுத்து பேச சொன்னாரா, இல்லை சவந்தாவுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? அமைதியாக போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை. ஏன்னா பிஜேபி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அஜித் பவார் தரப்புக்கு ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ அஜித் பவாரை பகச்சிக்க பிஜேபி விரும்பலை, ஆனால் ஆர்எஸ்எஸ் விரும்புது. ஆர்எஸ்எஸ் முதலே சொல்லிடுச்சு, அவருக்கு ஒரு ஆதரவு இல்லைங்க, வெளியில் போடுங்கன்றுச்சு. ஷிண்டேவும் விரும்புகிறாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவர் திடீர்னு அஜித் பவார் 75 சீட் கேட்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கேபினெட் அமைச்சர் இன்னொரு அமைச்சரை பார்த்து இவர் பக்கத்தில் உட்காரவே எனக்கு கஷ்டமாகுது அப்படின்னு சொன்ன விஷயம் இன்னைக்கு பெரிய, இதில் சமுதாயமும் இருக்குது, கம்யூனிட்டி வாக்குகளும் இருக்குது. என்ன நடக்குது அதுதான் பேச போகிறோம். ஏன்னா சில பேர் யாருமே சொல்லாத செய்தியை சொன்னோம்னு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதுவும் இது கொஞ்சம் முக்கியமான செய்தி. இந்த சேதாரம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா சோலாப்பூரை சேர்ந்த அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான் யாருன்னா தனோஜி சமந்தா. அவர் என்ன பண்ணுறாரு, 328 வாக்கில் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். அவருக்கு எதிராக 270 வாக்கு விழுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஷிண்டேவுடைய ஆதரவாளராக அறியப்படுகிறவர். அப்படிப்பட்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கேபினெட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை பார்த்து அவர் இப்போ நம்ம சொன்னாலும் அந்த குற்றச்சாட்டு அதற்கு இதுவரை ஒரு மன்னிப்பு கேட்கல. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அஜித் பவார் ஆளுங்க ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவார் 75 சீட்டு கேட்குறாரு. அவரை கூட்டணியிலேயே வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ். ஆனால் பிஜேபி, உங்களுக்கு தெரியும், பிஜேபி யாரையுமே விட மாட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும், சிவசேனா அவங்க வாங்கின 20 தொகுதியிலிருந்து 3 தொகுதியோ 2 தொகுதியோ பிரகாஷ் அம்பேத்கருக்கு கொடுக்கறதா இருந்தது, தலித். அதை கெடுத்தவர் யாருன்னா நட்டா. அது அமித்ஷா தான் பண்ண வேலை. என்ன பண்ணார், இல்லை நான் 2 மணிக்கு ஆக்சுவலாக கையெழுத்தாக போகுது, 3 மணிக்கு அது உத்தவ் தாக்கரேவுக்கும் நம்ம பிரகாஷ் அம்பேத்கருக்கும் கையெழுத்தாக போகுது கூட்டணி. இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் 12 மணிக்கு பிரகாஷ் அம்பேத்கரை சந்திக்க போகிறேன்னு நட்டா ட்வீட் போடுறாரு. கரெக்டாக போய் சந்தித்தார். என்ன சார் டீலு, எங்கள் கூட்டணிக்கு வரியோ இல்லையோ அவங்க கூட்டணிக்கு போகாது. அவர் தனியாக தான் நின்னார். ஒழுங்காக அவர் இவங்களோட இருந்தால் ஒரு சீட் ஜெயிச்சிருப்பார். அவர் இப்போ புலம்பிகிட்டு இருக்கார். இப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கி எந்த ஒரு ஓட்டை கூட விடாத பிஜேபி அஜித் பவாரை விடாது. ஏன்னா அஜித் பவாரை விட்டிங்கன்னா என்ன பண்ணுவார், அஜித் பவார் ஊழல்வாதி இனிமேல் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா மோடி என்ன சொன்னார், அஜித் பவார் இன்னும் 10 நாளில் தீகாரில் மாவாட்டிகிட்டு இருப்பாருன்னார். 11ஆவது நாள் அவர் மாவாட்டில் அவர் துணை முதல்வர் ஆகிட்டார். பிஜேபி கூட்டணியிலேயே இன்றைக்கி துணை முதல்வர். அவங்க மனைவி சுனிதா, அவங்க 2200 கோடி கூட்டுறவு சங்கத்தில் மோசடி பண்ணியிருக்காங்கன்னு இதே பிஜேபி சொன்னிச்சு. அந்த 320 கோடி அப்படியே தள்ளுபடி பண்ணி அதை விடுவிச்சிட்டாங்க. பிரபு பட்டேல் விமானத்துறையில் பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு. யார் கவர்மெண்ட்டில்? மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில். மன்மோகன் சிங் ஆச்சு, ஊழல் ஆச்சு பாருங்கள், ஆர் ராசா திமுக ஊழல் பண்ணிடுச்சு, சரத்பவார் கட்சி ஊழல் பண்ணிடுச்சுன்னு சொன்னது யார்? பிஜேபி. ஆனால் அதே பிரபு பட்டேல் இன்றைக்கி பிஜேபி கூட்டணிக்கு உள்ளே வந்ததுனால அவர் மேலே இருந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ திமுக போயிருந்தால் ஆர் ராசா வழக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். நம்ம இவர் செந்தில் பாலத்தில் வெளில வந்துருப்பார். உண்மையா இல்லையா?
கரெக்டாக பேசுறது கரெக்டாக பேசணும். இன்றைக்கி வந்து பிஜேபி கூட கூட்டணியில் திமுக இருந்தால் செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பார் சொல்லுங்கள். எந்த பிஜேபியுடைய கூட்டணி கட்சி உள்ளே இருக்குது? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு உமேஷ் பாட்டீல், அதாவது அஜித் பவாருக்கு ரொம்ப வேண்டிப்பட்டார், அவர் சொல்லியிருக்காரு, சமந்தாவை நீங்கள் கட்சி விட்டு, அதாவது நீங்கள் அமைச்சரை விட்டு எடுங்க, இல்லைன்னா அந்த சமரசத்துக்கு இடம் இல்லைன்ட்டார். அப்போ ஓரளவுக்கு 10 ஓட்டு 20 ஓட்டு வாங்கிட்டு இருந்த அஜித் பவாரை ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற உணர்வு அந்த தொண்டர்களுக்கு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு வந்து ஒழுங்காக கூட்டணி அமையுமான ஒரு பெரிய சந்தேகம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான், இந்தியா கூட்டணியில் சரத்பவார் வந்து எனக்கு முதலமைச்சர் வேணான்ட்டார், காங்கிரஸ் வேணான்ட்டாங்க, ரூட் கிளியர் உத்தவ் தாக்கரேக்கு. ஆனால் இந்த பக்கம் சிவசேனா கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஷிண்டே முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. ஏன்னா ஷிண்டேவை முதலமைச்சராக பிஜேபியும் ஒத்துக்கல, ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கல. எப்படி ஆக்குவாங்க? இதற்கு நடுவில் அஜித் பவார் பிரச்சனை வேறு. இப்போ என்ன சிக்கல்? அஜித் பவாரை வழியை அனுப்புனீங்கன்னா நீங்கள் அவரை ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ப வைத்து முதுகில் குத்திருச்சு, எங்கள் பெரியப்பாவுக்கு நான் தவறு பண்ணிட்டேன், இவன் இந்த மாதிரி ஒரு மட்டமான கட்சி இல்லைன்னு அவர் சொல்லுவார். இது இன்னொன்று, பிஜேபி என்ன பண்ணுச்சு, அஜித் பவாருக்காக சின்னத்தை வாங்கி கொடுத்துச்சு. சரத்பவார்லேருந்து பிடுங்கி சின்னத்தை தேர்தல் ஆணையம் மூலிமா கொடுத்தீங்க. இந்த விஷயம்லாம் வெளியில் வரும், அது உத்தவுக்கு நல்லது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தேவையில்லாமல் பிஜேபி இல்லை அந்த சமந்தா வேணும்னே சொன்னாரா இல்லை என்னன்னு தெரில, ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டார். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு சக அமைச்சர் இன்னொரு அமைச்சரை பற்றி பேசிட்டார். சரி, இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்புலாம் வந்தது. அதில் இந்த சம்பந்தா இருக்கார்ல, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி இல்லைன்னா ஜெயிக்கிற மாதிரி நிலைமையில் இருந்தது. இப்போ என்ன ஆகும்? சமந்தா தான் நிற்பார், நம்ம மறுபடியும் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. அவர் நின்னா அஜித் பவார் வேலை பார்ப்பாங்களா, இல்லை பிஜேபியே வேலை பார்ப்பாங்களா? இது வந்து பெரிய பிரச்சனையாகுது. அந்த மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு பிஜேபி யாருக்கு கொடுத்தாலும் இன்னொருத்தர் காலை வருவார். ஏங்க இந்த அளவுக்கு பேசிட்டார், எப்படிங்க அஜித் பவார் ஆளுங்க வேலை செய்வாங்க? அவங்க தான் அமைச்சரை விட்டே தூக்குங்கிறாங்களே. அப்போ என்னென்னா, கூட்டணி இருக்கும், ஆனால் அஜித் பவார் ஆளுங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு கூட்டணி? அஜித் பவார் நிற்கிற இடத்துல பிஜேபி வேலை செய்யாது, ஷிண்டே வேலை செய்ய மாட்டாங்க. ஏற்கனவே அஜித் பவார் என்ன சொன்னார்? எங்கள் மனைவி நின்ன தொகுதியில் பாராமதியில் ஷிண்டே ஆளுங்கையும் பிஜேபி வேலை செய்யலன்னு இதே தானே சொன்னார். அதனால் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கருத்து கணிப்பும் பிஜேபிக்கு, அதாவது பிஜேபிக்கு காங்கிரஸ் தான் அதிகம், பிஜேபி ரெண்டாவது, அதில் உறுதியாக இருக்காங்க எல்லாருமே. இப்போ என்ன இன்னொன்று சொல்கிறாங்க, ஒருவேளை பிஜேபி ஷிண்டேவுடன் உத்தவ் தாக்கரேவோட சேரலாங்கிறாங்க. உத்தவ் தாக்கரே எப்படி போவார்? இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்க, எப்படி அவர் போவார்? அதுதான் காங்கிரஸ் தான் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சே. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், அதாவது நம்ம மும்பையை மையமாக வைத்து பிஜேபி பெரிய கணக்கு போடுது. அவங்களுக்கு தெரியும், அடுத்த வருஷம் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுதுங்க. இதே வேறு ஸ்டேட்டாக இருந்ததுன்னா, வேற ஆள் முதலமைச்சராக வருதுன்னா ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்க்கும். உத்தவ் தாக்கரே அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆள் தான்ப்பா அப்படின்ட்டுருவாங்க. அவரும் அவங்க ஆள் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் ஆர்எஸ்எஸ் அவ்வளோ வலிமையாக இறங்குமான்னு சந்தேகம். ஹரியானாவில் வலிமையாக இறங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த இடத்துல வலிமையாக இறங்காது. அதனால் அதுவும் ஒரு பிஜேபிக்கு ஒரு ட்ராபேக்கு. இன்னொன்று, யோகியாவது அடித்தாலும் பிடிச்சாலும் சேர்ந்துக்குவாங்க. இங்கே என்னென்னா, ஷிண்டேவை நம்பி வந்து பிஜேபி முதலமைச்சர் பதவி எப்படி கொடுக்கும்? ஷிண்டே என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை நம்ம தேர்தலுக்கு அப்புறம் நம்ம 75 சீட்டு கேட்குறோம், பிஜேபி அதிக சீட்டில் ஜெயிச்சு உட்காருங்க ஷிண்டே ஓரமான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரக்கவங்களை உடைக்க வல்லுநர் ஆயிரும். ஏற்கனவே ஒய்எஸ்ஆரை உடைச்ச கட்சி இல்லையா? இப்படி பலவிதமான யோசனைகள் இருந்தாலும் ஒரு அமைச்சரை பார்த்து சக அமைச்சர் திட்டியது வேணுனே தான் திட்டினாரா, இல்லை யாராவது சொல்லி திட்டினாரா, இதை வந்து கூட்டணியை விட்டு அஜித் பவார் கல்றதுக்கான வேலையாக பல குழப்பங்கள் நிலப்பிக்கிறது. குழப்பத்துக்கு மத்தியில் ஏற்கனவே ஒன்றுமே இல்லை, குழப்பம் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு பிஜேபி தள்ளப்படுகிறது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது, ரொம்ப படு மோசமாக பிஜேபி தோத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா பரவாயில்ல பாருங்கள். ஏற்கனவே இந்த சிவாஜி சிலை உடைஞ்சது, வெண்கல சிலை பெரிய அளவுக்கு நீங்கள் கட்டினீங்க, அது உடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவிகள் 2 பேர் பாலியல் பிரச்சனை, அது பெரிய இஷ்யூவாக போச்சு. அப்புறம் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பிரச்சனை ஆச்சுக்கா, எம்எல்ஏ பையன் ஆக்சிடெண்ட் ஆகி. இப்படி தொடர்ந்து நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது பிஜேபி படுதோல்வி அடையும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே வந்து கருத்து கணிப்புலாம் ஓரளவுக்கு அது வருவாங்கன்னு சொல்கிறாங்க, 60 சீட்டு சொல்கிறாங்க. நம்ம அப்படி நினைக்கல, மக்களுடைய கோபம் வெகுவாக திரும்பி இருக்கும் தான் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.